அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, அதாவது சாப்பிடும்போது எந்த திசையில் அமர்ந்து சாப்பிடலாம் என்ற ஒரு சிறு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் சாப்பிடும் உணவு மட்டும் போதும். எந்த திசையில் அமர்ந்து உணவை உட்கொள்கிறோமோ என்பதை பொறுத்து நமதுடைய ஆரோக்கியம் இருக்கிறது என சாஸ்திரம் கூறுகிறது. அதை பற்றி இங்கு காண்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு தசநாதன் வழி நடத்துவாங்க. அந்த தசநாதன் வழியில் சென்றால் சிறப்பு. அதில் உணவு உண்ணும்போது ஒரு திசையை தவிர்க்க வேண்டியது அவசியம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உணவு சாப்பிடுபவர்கள் யோகிகள், இருவேளை உணவு உண்பவர்கள் போகிகள், அதாவது அனுபவிக்க பிறந்தவர்கள், 3 வேளை உணவு உண்பவர்கள் ரோகிகள், அதாவது நோயாளிகள் என நம்ம சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் 4 வேளை உணவு உண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. எந்த திசையில் அமர்ந்து உண்டால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்வி வளரும், ஆயுள் விருத்தியாகும். மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு செல்வம் பிறகும். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய்வாய்ப்படும் நிலை உண்டாகும். தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் அழியா புகழ் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இப்படி கூறுவதற்கு சில திசைகளுக்கு அந்தந்த தசநாதர் இருக்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. கிழக்கு திசை இந்திரனுக்குரியது, மேற்கு திசை செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமிக்கு உரியது, வடக்கு திசை சிவனுக்கு உரியது, தெற்கு திசை யமனுக்கு உரியது. அதுபோல் ஒருவர் தங்களது வீட்டில் தவித்து உறவினர் வீட்டுக்கு சென்றால் மேற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் சண்டை சச்சுவர்கள் வந்து அந்த உறவு பகையாகக்கூடும். ஏன்னா இன்று பொங்கல், அதாவது அனைவரும் தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் இப்போ காணும் பொங்கலுக்கு செல்வோம். காணும் பொங்கலுக்கு செல்லக்குள்ள இந்த மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்களும் சாஸ்திரங்களும் கூறிய கருத்து. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.